செலிபிரிட்டினா எனக்குன்னு கார் இருக்கணும், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், எனக்குன்னு ஒரு மேக்கப் மேன் இருக்கணும், எனக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இருக்கணும். நம்ம அப்படி இருக்கணும். கிடையாது. ம். நான் காலையில எந்திரிச்சு என் வீட்ல வெங்காயம் வாங்கிட்டு அதை என் ஹேண்ட் பேக்ல போட்டு வீட்டுக்கு போய் வெட்டி சமைப்பேன். அப்போ நான் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு, இந்த வெளிநாட்டுல இருக்க யாரோ தமிழர்கள பார்த்து, "தனுஜா செலிபிரிட்டினாங்க. நீங்க வெங்காயம் வாங்கிட்டு போறீங்கன்னாங்கன்னா, நான் எங்க போய் மூஞ்சிய வைக்கிறது?" இது ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த டைம் யார்ட்டயாவது பேசணும்னு தோணும். இல்ல அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணும். அந்த நபர நம்ம வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சிருப்போம். ஆனா, அந்த நபர்ட்ட அந்த நிமிஷம் பேசணும்னு தோணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். எழுதுறது மட்டும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் என்னால என் புக்க திருப்பி வாசிக்க முடியாது. பிகாஸ் அதெல்லாம் நான் மூடி போட்ட பேஜஸ். நான் அத தாண்டி வந்துட்டேன். என்னால இப்ப திருப்பி போய் உட்கார்ந்தேன்னா, திருப்பி ட்ராமடைஸ் ஆவேன். கிளி மாரி உங்க முகம் இருந்தாலும், கிளியோட கால் மாரி இருக்கும் உங்க கால் அப்டின்ட்டாளாம். சோ அதே இது இன்னும் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் தொடருது. சோ நம்ம இடத்துல இல்லாத புலியா? உங்க எல்லார் கையிலயுமே ஊடகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல ஜர்னலிஸ்ட் கையிலயும், பத்திரிக்கையாளர் கையில இருந்து உங்க கையில இருக்கு. சோ நீங்க நெனச்சா சரித்திரத்தையே மாத்தி எழுதலாம். அத நீங்க சும்மா தொப்புளத்தான் காட்டுது எதுக்கு? அதோட மட்டும் முடிச்சிடாதீங்க. ஓகே மேம். இவ்ளோ நேரம் நம்ம இவ்ளோ சீரியஸா பேசணும்ல. அடுத்து ஒரு சும்மா ஜாலியா ஒரு அப்ப இவ்வளவு நேரம் நீ ஜாலியா பேசலையா? இல்ல நான் ஜாலியா தான் பேசினேன். ஆனா எனக்கு என்னன்னா, அ அ உங்ககிட்ட இருந்து நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். அதே மாதிரி இத பார்க்குறவங்களும் நெறைய பேர் அத வந்து எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ நெறைய இடத்துல உங்களுக்கு எனக்கு இந்த இன்டர்வியூல, இல்ல இந்த பாட்காஸ்ட்ல உங்களுக்கு நெறைய ஸ்பேஸ் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா பாட்காஸ்ட்னாலே நம்ம 2 பேருமே ஈக்குவலா பேசிக்கணும். நான் பேசுவேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நெறைய நாலேட்ஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றது தான் என்னோட இது. ஆ எப்படி ஒரு எழுத்தாளர். சரி எழுத்தாளர். அது கூட வந்து ஒரு புக் எழுதி முடிச்சு அத சக்சஸ்ஃபுல்லா வெளில கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்து இன்னைக்கு அந்த புக் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகப்போது. அது ஒரு ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஆயி அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் Instagramல ஒரு இன்ஃப்ளூயன்சர். நீங்க அது இன்ஃப்ளூயன்சர்ன்றது உங்களுக்கு அது பெருசா அதுல உடன்பாடு இல்லைனாலும், நீங்க அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வேர்ட் கொஞ்சம் டேஞ்சரஸான வேர்டு. அப்படியா? ஆ ஒருத்தங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்ன்றது வந்து கொஞ்சம் ஆபத்து. ஆபத்து. ஏன்னா, நம்ம நல்லதையும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே. பண்ணலாம், சோசியல் மீடியா கெட்டதையும் செலிபிரிட்டின்னு வச்சுக்கலாம். அது இன்னும் மோசம் எனக்கு. ஓகே. ஏன்னா, அப்ப நான் எப்படிதான் செலிபிரிட்டினா எனக்குன்னு கார் இருக்கணும், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், எனக்குன்னு ஒரு மேக்கப் மேன் இருக்கணும், எனக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இருக்கணும். நம்ம இருக்கணும். அப்படி கிடையாது. ம். நான் காலையில எந்திரிச்சு என் வீட்ல வெங்காயம் வாங்கிட்டு அதை என் ஹேண்ட் பேக்ல போட்டு வீட்டுக்கு போய் வெட்டி சமைப்பேன். ஓகே. அப்போ நான் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு நான் வேல முடிச்சு டயர்டா வெங்காயத்த வாங்கி என் ஹேண்ட் பேக்ல போட்டு நடந்தா, அங்க வெளிநாட்டுல இருக்க யாரோ தமிழர்கள பார்த்து, "தனுஜா செலிபிரிட்டினாங்க. நீங்க வெங்காயம் வாங்கிட்டு போறீங்கன்னாங்கன்னா, நான் எங்க போய் மூஞ்சிய வைக்கிறது?" அப்புறம் நான் எப்படிதான் மாமி சொல்லட்டும் Instagram. நான் ஏன்னா ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியா ஒரு பெர்சன். சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி. சோசியல் மீடியா சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி. அது ரொம்ப பெர்சனாலிட்டி. நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் இந்த வேர்ட கத்துக்கிறேன். சீரியஸா. ஒரு சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி. இது போக வந்து பல் மருத்துவ நிபுணர். இவ்ளோ விஷயங்கள். எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது? இது நம்ம தான் நேரத்த ஒதுக்கிக்கணும். இப்ப என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன் பல் மருத்துவம். ஓகே. அதுல வந்து நான் மண்டே டூ தர்ஸ்டே வேல பார்க்கணும். திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும். வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஏன் வேல பார்க்கலைன்னா, நான் எதுக்கு வேல பார்க்கணும்? நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு 4 நாள் வேல பார்த்தா போதும். இந்த சமூக ஊடகத்துல நமக்கு கொஞ்சம் பணம் வரும். அது வந்து வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால 4 நாள் வேலைக்கு போறேன். அந்த 4 நாளும் என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா, எனக்கு ஃபுல்லா டயர்டா இருக்கும். என்னோட வீட்ல கொஞ்சம் வேல பார்த்துட்டு தூங்க தான் சரியா இருக்கும். அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு திருப்பி ஓடணும். அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த 4 நாள் அதுல போயிடும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் லீவ் இருக்கா, இந்த 3 நாள் லீவ்ல தான் இந்த ஈவென்ட்டு, அப்புறம் இந்த சமூக ஊடகத்துக்கு நான் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணி டிராஃப்ட்ல போட்டு வச்சுக்குவேன். இப்படிதான் நம்ம பேலன்ஸ் பண்றோம். புக் நான் இப்ப எழுதிட்டு இருக்கல. புக் நான் அப்ப எழுதுனது ரிலீஸும் ஆயிடுச்சு. அதால எனக்கு அங்க ஒரு வேலையும் இல்ல இப்ப. ஸோ இப்படிதான். படிப்பு எக்ஸ்ட்ரா அப்புறம் படிக்கிறேன்னா, நீங்க மறுபடியும் ஃபியூச்சர்ல இன்னொரு புக் எழுத மாட்டீங்களா? எதுக்கு ஐடியா இருக்கா? எழுதணும்னு நான் கேட்கிறேன். இப்ப நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு விலைக்கு கொண்டு வரோம். மார்க்கெட்ல கொண்டு வந்து குடுக்குறோம். அது எதுக்குன்னா நல்லத நெனச்சு குடுக்குறோம். அத யோசிக்காம விமர்சனம் பண்றவங்கலாம் பார்க்கும்போது, நம்ம இதுக்கெல்லாம் சொல்லி வர்த்தான்ற மாரி ஒரு எண்ணமும் நமக்கு வரும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கு இப்போ உங்க புக்க பத்தி பேசணும்னே எனக்கு இன்னொரு இது வருது. உங்க புக்ல வந்து நான் புக்கு ஃபுல்லா படிச்சிருக்கேன். அதுவும் ஒரே நாள்ல உட்காந்து, காலைல உட்காந்து நைட்டுக்குள்ள அத படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா ஒரு தூக்கமே வந்துச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல நெறைய பேர் சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்கள வந்து வெளிப்படையா பேசியிருந்தீங்க. அது பல விஷயங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது குழந்தைகளுக்கு இல்ல, அது பெரியவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனா எனக்குன்னு இல்ல. அத படிக்கிற யாருக்குமே வந்து அதுல ஒரு துளி கூட ஆபாசம் இல்லாத மாரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும்.
இன்னைக்கு நெறைய திருநங்கை மக்களாகட்டும், திருநர் சமுதாய மக்கள், எல்ஜிபிடி சமூக மக்கள் எத்தனையோ பேர் புக் எழுத அ முன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டா ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, மனசுல இருக்கிறது தெளிவா ஒரே எழுதுங்க. நிமிஷம் மம்மி. நீங்க இதுக்கு முன்னாடி என்ட்ட ஒரு தடவ சொல்லியிருக்கீங்க. நான் என் புக்க எழுதும்போது, நெறைய ட்ராமா வந்து திரும்ப என் லைஃப்ல வந்துச்சு அப்டின்ற மாரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு சொல்லணும் அப்டி. அதான் சொல்வேன். நீங்க எழுத போறீங்கன்னா, தாராளமா எழுதுங்க. ஒவ்வொருத்தவங்களோட கதையும் சொல்லப்பட வேண்டியது. நோ மேட்டர் அவங்க எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. எல்லாருமே அவங்க கதைய சொல்லணும். சொன்னா தான் இந்த சமுதாயத்துல மாற்றம் உண்டாகும். ஸோ எல்லாருமே சேர்ந்து அதற்கான பங்களிப்பு செய்யணும். சொல்லப் போறீங்கன்னா, நேர்மையா சொல்லுங்க, நேர்த்தியா சொல்லுங்க. நீங்க எல்லாமே என்ன மாரி வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க மனதுக்கு எது லிமிட்ன்னு தோணுதோ, அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க. சொல்லாம இருக்காதீங்க. அதான் பிரச்சனை. இங்க ஒவ்வொருத்தரும் உங்க கதைகள உங்களுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு, "நீ ஏன்டி பேசுறேன்னு?" கேட்டுட்டு இருக்கிறதால தான் இங்க பிரச்சனையே. நீங்க எல்லாருமே உங்க கதைய சொன்னீங்கன்னா, மக்களுக்கு புரிய வரும். மாற்றம் உருவாகும். அதனால சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் ட்ராமா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆவோம். அத ஓவர்கம் பண்ணிடலாம். அது ம். வந்து பெரிய விஷயம்னு இல்ல. அது அந்த ட்ராமா வந்து எப்படி மம்மி இருக்கும்? நம்ம பொதுவா இருக்கிற அந்த ட்ராமா மாரி இருக்குமா? இல்ல அத ஒரு திரும்ப நம்ம அப்படியே உடைச்சு எடுத்துருமா? புக் எழுதும் உடைச்செடுக்கும். ஏன்னா, நம்ம புக் எழுதுறதே வந்து அமைதியான சூழல்ல தான் எழுத முடியும். ஸோ, காலையில அந்த சத்தம் கேட்கிற டைம்லாம் எழுத மைண்ட் வராது. மைண்ட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட்டா இருக்கும். ஸோ, இரவு அமைதியாக ஒரு 7, 8 மணி போல எல்லாம் ஊரே அமைதியாகும்போது தான் நமக்கு மூளை நல்லா கிடுகிடுன்னு வேலை செய்யும். அப்போ உள்ள டீப்பா அதாவது பழைய மெமரீஸ் வரைக்கும் கிண்டி எடுக்கலாம். சில நேரம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போமே! ஆமா, ஆமா. அந்த யோசனை தான் எழுத்தா மாறும். ஓ! அப்ப எழுதிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம காயங்கள் சில விஷயத்த எழுதிட்டு வரும்போது, ஆறிடுச்சுன்னு நம்ம நெனச்ச காயம் கூட திருப்பி தூண்டப்படும். ட்ரிகர் ஆகும் அந்த இடத்துல. ட்ரிகர் ஆயிடும். பயங்கரமா இருக்கும் அது. அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த டைம் யார்ட்டயாவது பேசணும்னு தோணும். இல்ல அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணும். அந்த நபர நம்ம வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சிருப்போம். ஆனா, அந்த நபர்ட்ட அந்த நிமிஷம் பேசணும்னு தோணும். ம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓ! அப்ப நாம வந்து சுயசரிதை எழுதுறதும் எழுதுறது ஒரு பக்கம் இருந்தாலும், வேற வேற கருத்துக்கள் உள்ள புத்தகம் எழுதலாம். ஆமா, ஆமா. ஆனா, ஒரு ஒரு கதைய நம்ம சொல்லப் போறோம். அது நம்ம நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு கதைய பேசப் போறோம்னாலே, அது கொஞ்சம் ட்ரிகர் பண்ண தான் செய்யும். ஏன்னா, நெறைய சைட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்ப வந்து ம். நம்ம ஒரு நபர பத்தி யோசிக்கும்போது, இப்போ நமக்கும் ஒரு நபருக்கும் நடந்த கசப்பான அனுபவத்த பத்தி யோசிக்கும்போது, நம்ம வந்து அந்த நபர் செய்த குற்றத்தையும் நம்ம சைட்ல இந்த சரியையும் தான் யோசிப்போம். ஒரு ஒரு நிமிஷம் புக் அவங்க பண்ண எல்லாமே மறந்துரும் நமக்கு. ஆ. மறந்துட்டு திரும்ப அவங்களுக்கு பேச தோணும். இல்ல, இல்ல. ஒரு புக்கா எழுதும்போது, அந்த நபர நான் முதல்ல எப்படி சந்திச்சேன்? அந்த ம். நபருக்கும் எனக்கு இருந்த நட்பு எப்படி இருந்தது? அந்த ஓகே. நபரும் நானும் எப்படி பயணிச்சோம்? அதுக்கப்புறம் இந்த கசப்பான அனுபவம் எப்படி வந்துச்சுன்னும்போது, அந்த நட்பு சைடு பேஜஸ்லாம் எழுதுவோம்ல, அப்பயே நமக்கு திருப்பி மலரும் நினைவுகள் வரும். அ ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு எமோஷன்ஸ் கலந்த ஒரு பட் அப்படி பார்த்தா நீங்க சொல்றத பார்த்தா சுயசரிதை எழுதுறது எல்லாத்துக்கும் ரெடியா இருந்து தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஆமா. அஃப்கோர்ஸ். அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான் அது. ம். விளையாட்டு இல்ல. அடுத்த வருஷம் அது எழுதுறது மட்டும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் என்னால என் புக்க திருப்பி வாசிக்க முடியாது. பிகாஸ் ஆ. அதெல்லாம் நான் மூடி போட்ட பேஜஸ். நான் அத தாண்டி வந்துட்டேன். என்னால இப்ப திருப்பி போய் உட்கார்ந்தேன்னா, திருப்பி ட்ராமடைஸ் ஆவேன். நான் ஹீல் எனக்கு ஆன உங்க புக்ல புடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோல் புக்லயே சொல்றேன். ஆ என்னையே என்னையன்னா லைக் நான் மட்டும் இல்ல. பொதுவாவே அத்தன திருநங்கைகளும் அத படிக்கும்போது அது ஒவ்வொருத்தருக்கும் அது தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு நடந்தத, பெயர் மட்டும் மாற்றி ஒரு புத்தகமா வெளிவந்திருக்கு அப்படின்ற மாரி. அப்படியே நான் லிட்டரலா உங்க புக்க படிக்கும்போது, அப்படியே உள்ள போயிட்டு நெறைய இடத்துல நானுமே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் பேர் மட்டும் மாத்திருப்பேன். இல்லையே இது நடந்திருக்கே, இது நமக்கு பண்ணியிருக்காங்களே, ஆமா இது நமக்கு செஞ்சிருக்காங்க. அந்த மாரி திங்க் பண்ற அளவுக்கு என்ன உங்க புக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. ஆனா, அது நான் தப்பா சொல்லல மம்மி. புரியுது. இல்ல, இல்ல எனக்கு எனக்கு புரியுது. எனக்கு அவ்ளோ ஒரு கனெக்ட் ஆக ஆ முடியுது. கனெக்ட் எஸ். ஆக முடியும். அதுதான் நான் இதுவரைக்கும் புக்ஸ் வந்து பெருசா படிக்கிற ஒரு அதத்தான் நான் நபர் முதல்ல கிடையாது. சொன்னேன். இப்ப நம்ம ஸ்கின் டோன பத்தி பேசும்போது, நான் அதான் சொன்னேன். நம்ம வந்து இங்க இருக்கிற நடிகைகளோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. அப்ப நம்ம வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய மாரி ஆளுங்கள தேடுறோம். இப்ப என்னுடைய புக் வந்து வாசிக்கக்கூடிய சகத்திருநங்கைகளோட கனெக்ட் பண்ண முடியுதுன்னா, அப்ப அவங்களோட உணர்வும், என்னோட உணர்வும் சேமா இருக்கு. சேம். ஸோ அவங்க அனுபவிச்சத நானும் அனுபவிச்சிருக்கும்போது, அதுதான் முக்கியம். ரெப்ரசன்ட் பண்றேன் நான் அவங்கள. ஸோ ஓகே. அதான் என் புக் அப்ப உங்க எல்லாரையுமே ரெப்ரசன்ட் பண்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான்.
இங்கிலீஷ் எடிஷன் எப்படி மேம் இருக்கு புக்ல? சேம் அப்படியே அத சேம் தான். இது டிரான்ஸ்லேஷன் பண்றது அப்படியே தான் பண்ணுவாங்க. அது ஒரு வார்த்தை கூட மாத்தக்கூடாது அவங்க. மாத்தக்கூடாது. ஓகே. அர்த்தமும் மாத்தக்கூடாது. அந்த இதையுமே மாத்தக்கூடாது. நான் தமிழ் மட்டும் தான் படிச்சிருக்கேன். இன்னும் இங்கிலீஷ் சேம் படிக்கல. இங்கிலீஷ் அதே தான். கண்டிப்பா நான் படிக்கிறேன் மம்மி. அடுத்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சா நானும் ஒரு புக் எழுதி, நீங்க அத ரிலீஸ் கண்டிப்பா பண்ற என்னோட மாதிரி. விஷஸ் தேங்க் யூ. எழுதணும். ஒவ்வொருத்தவங்களோட கதையும் நான் சொன்ன மாரி ஒவ்வொருத்தவங்களோட கதையும் பதிவு பண்ண வேண்டியது. இப்போ நம்ம அடுத்து என்ன என்னுடைய ஒரு பெரிய விஷயம். நம்ம கலர் டிஸ்கிரிமினேஷன பத்தி பேசினோம். இன்னும் வந்து ஒதுக்குறது இதெல்லாமே பேசினாலும், புல்லீஸ் புல்லீஸ் வந்து நம்ம புல்லீஸ்னா நம்மள வந்து போட்டு மூஞ்சிக்கு நேரா பண்ணணும்னு அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பார்வை கூட அது நமக்கு பிடிக்காத ஒரு பார்வை கூட புல்லீஸ் தான். இப்போ நான் ஒரு புல்லீஸ ஒரு மாரி ஹேண்டில் பண்ணுவேன். நீங்க ஒரு மாரி ஹேண்டில் பண்ணுவீங்க. பட் இந்த புல்லீஸ நான் வந்து சொல்றது வந்து ஒரு டிரான்ஸ் பெர்சனுக்காக சொல்றேன். ஸோ இந்த புல்லீஸ வந்து ஃபேஸ் பண்ண முடியாத சில திருநங்கைகள் இருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் திருநங்கைகள். திருநர் சமுதாயமே அந்த புல்லீஸ எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம, சூசைட் வரைக்கும் போறவங்கள பார்த்துருக்கோம். நீங்க எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி கலையரசன் அவர பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த புல்லீஸ நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு அத விட்டு தப்பிச்சு ஓட தான் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. எப்பவுமே யாருக்குமே எல்லாத்துக்கும் தைரியம் இருக்காதுல்ல ஃபேஸ் பண்றதுக்கு. நம்ம அந்த இடத்த விட்டு ஓட தான் பார்ப்போம். திருப்பி திருப்பி தொரத்தி அந்த நபர்கள நம்ம அந்த சரவுண்டிங்லயே நம்ம இருக்கணுன்ற நிலைமை வந்துருச்சுன்னா, அவங்களோட ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபைட் பண்ணி தான் அத தாண்டி வருவோம். ஆமா. அது வந்து மத்த சமுதாயத்துல இருக்க புல்லி கூட தூக்கி போட்டுறலாம். ம். நம்ம சமுதாயத்துல ம். ஆ ரொம்ப நான் கஷ்டம். அப்ப இருந்தே இன்னைக்கு வரைக்குமே நெறைய திருநங்கை பார்ப்பேன். ரொம்ப அழகா இருக்கிற திருநங்கை கால மறைச்சு வச்சுருவாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன் தெரியும். சமீபத்திலயே ரொம்ப ஒரு அழகான ஒரு திருநங்கைய பார்த்தேன். கால்ல சாக்ஸ் போட்டுட்டு வந்தா வெயில்ல. ஓகே. ஆ பார்த்தேன். ஏன் இவ சாக்ஸ் போட்டுருக்கான்னு யோசிச்சேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நல்ல பொண்ணு. அவளுக்கு அந்த கான்ஃபிடென்ட்ட உடைச்சு வச்சிருக்காங்க. ஆ இது வந்து ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். மலேசியால ஒருத்தங்க. அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருக்கும்போது யாரோ அவங்கள தட்டிட்டாங்களாம். தட்டுனோனே இவங்க கோவத்துல ஏதோ பேசியிருக்காங்களாம். அப்ப அந்த பொண்ணு இவங்கள பார்த்து சொல்லிருக்கு, "கிளி மாரி உங்க முகம் இது கிளி மாரி உங்க முகம் இருந்தாலும் கிளியோட கால் மாரி இருக்கு உங்க கால்" அப்படின்ட்டாளாம். ஆ. ஸோ அதே இது இன்னும் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் தொடருது. ஸோ நம்ம இடத்துல இல்லாத புலியா? புல்லியா? ஆ. அது இது ஹேண்டில் பண்ண இல்ல ஒரு முடியல. திருநங்கை உயரமா இருந்தா, ஆண்கள், பெண்கள் கூட நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்க. இன்னொரு திருநங்கை கிண்டல் பண்ணுவாங்க நம்மள. "என்ன பொம்பள ஒருத்தியா இருக்கா?" அப்படின்னு. அ. பாசக்கதை விதிக்க ஆ போது பார்த்து ரொம்ப அப்படின்னு. பொம்பள மாரி இருந்திருப்பாங்களே! அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். அப்ப நமக்கு தெரியாது. அந்த கூட்டத்திலயும் நம்ம சர்வைவ் பண்ணிட்டோமே இத்தன வருஷம். ஓகே. நீங்க சோசியல் மீடியால நெறைய விஷயங்கள பேசியிருக்கீங்க. ஆனா எனக்கு சோசியல் மீடியால நீங்க வந்து பேசுறதோ நெறைய பேர் என்ட்டயுமே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சோசியல் மீடியால நல்ல அவேர்னஸ் குடுக்குறாங்க. அவங்க என்ன சர்வீஸ் செய்ய போறாங்க? அப்படின்ற மாரி. எனக்கு தெரியும் நீங்க ஏதோ ஒரு சர்விஸ் ஆரம்பிக்கணும். அத பத்தி நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். ஸோ அத பத்தின ஒரு டீட்டெயில் அனலைஸ் அத பத்தி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அத சார்ந்த ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு. ம். இந்த கேள்வி கேட்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த அவங்க என்ன பேசியிருக்காங்க அது இதுன்னு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அ நான் மதுரைக்கு இப்ப போயிருந்தேன்னா, மதுரைக்கு போயிட்டு நான் மணி எக்ஸ்சேஞ்ச் தேடி அலைஞ்சுட்டு இருந்தேன். நான் இருந்த ஏரியாலயே டவுனுக்குள்ள இந்த ஹோட்டல சுத்தி அலையும்போது ஒரு பொண்ணு வந்தாங்க. பொம்பள பிள்ளைன்னு தான் நான் நெனச்சேன். வந்து பாம்பெடுத்தி அம்மானாங்க. நீங்க திருநங்கையான்னு மனசுல சத்தியமா நான் கண்டே பிடிக்கல. நெறைய இங்க கண்டுபிடிக்க ஆ முடியாது. ஆனா ஆம்பள பொம்பளைங்க என்கிட்ட சொல்லுவாங்க, திருநங்கைய நான் கண்டுபிடிச்சுட்டேன்னு. நான் பச்சை திருநங்கை. எனக்கு கிட்டத்தட்ட 18 வருஷ சர்வீஸ் இப்ப இந்த சமுதாயத்துல. நான் கண்டுபிடிக்கல அந்த பொண்ண. அதுவும் ரொம்ப மாடர்ன் பொண்ணுலாம் இல்ல. பக்கா மதுரை பொண்ணு மாரி ஒருத்தி வந்தா. நைட்டி போட்டுட்டு வந்துட்டு, நான் பொம்பள பிள்ளை என்ன தேடி வருது. ஃபேன் போடலன்னு நெனச்சா பாம்பட்டி ஆயான்னுச்சு. ஆ ஜியோம்மான்னேன். அந்த பொண்ணு வந்துட்டு, "மம்மி இங்க தான் இருக்காங்க ஆயா. வாங்க உங்கள வர சொன்னாங்க" அப்டின்னா. நான் சொன்னேன், "எங்கம்மா உங்க மம்மி இருக்காங்கன்னு?" எங்க மம்மி அங்க இருக்காங்கன்னு அவங்க மம்மி பேர சொன்னா. நான் சொன்னேன், "எனக்கு தெரியாதும்மான்னு." அப்புறம் அவங்க மம்மி பண்ண விஷயங்கள் கொஞ்சம் பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷூட் சொன்னா, அந்த பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த பொண்ணு, "வாங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கன்னு" சொன்னா. ஒரு மரியாதைக்கா அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னா, "எனக்கு உங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அன்னைக்கு பார்த்துட்டேன் கடவுளேன்னு. நீங்க வீடியோ போட்டீங்க ஞாபகம் இருக்கா YouTubeல? சரியான சிகிச்சை தாய்லாந்துல தான் பண்ணலான்னு சொல்லி, அந்த சிகிச்சைய பார்த்து மம்மி நான் வந்து தாய்லாந்துல தான் பண்ணணும்னு சொல்லி கரெக்ட்டான சர்ஜரி நான் பண்ணேன். அதுக்கு உங்களால தான் எனக்கு நடந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு புடவ வாங்கி தரணும்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், "எனக்கு இது வந்து பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்மான்னேன்." "ஏன் மம்மி? எனக்கு தான் மம்மி பிளெஸ்ஸிங்." நான் சொன்னேன், "அப்படி இல்லம்மா. அந்த வீடியோ போட்டப்ப நெறைய கேடுகெட்ட திருநங்கைங்க வந்து என்கிட்ட வந்து, எதுக்கு நீ இதெல்லாம் சொல்ற? இதெல்லாம் சொல்லி என்ன வரப்போகுது? நம்ம கதையெல்லாம் ஏன் வெளியில விடுறேன்னு" கேட்டவங்களும் இருக்காங்க. கேட்டவங்க இருக்காங்க. ஆமா. அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொன்னேன். இது வந்து உங்களுக்காக நான் போடல. இல்ல உங்களுடைய
உங்களுக்கு நடந்த மிஸ்டேக்க பத்தி நான் இதுல பேசல. நாளைக்கு ஒரு திருநங்கைக்கு அந்த மிஸ்டேக் வந்துரக்கூடாதுன்னு தான் நான் வீடியோ போட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்ப அதோட பிரதிபலிப்ப நான் அந்த வீடியோ எப்ப போட்டேன்? ஒரு 2020 இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல அது நீங்க ஐ திங்க் TikTok பேன் ஆச்சுங்க. அந்த கோவிட் டைமா? டைம்ல ஏதோ போட்டீங்க. சம் டைம் அப்படிதான். ஆமா. அந்த டைம் போட்டிருப்பேன். ஆமா. கோவிட் டைம் தான். ஆ. ஏன்னா கோவிட் டைமும் TikTok பேனும் ஒரே ஆமா. டைம் தான். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அந்த வீடியோவ பார்த்து நான் இன்னைக்கு சரியான சிகிச்சை பெற்றிருக்கேன். அதுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு மதுரையில வச்சு சொல்லும்போது, அதுதான் எனக்கு பிளெஸ்ஸிங். ஸோ இந்த மாரி தப்பு தப்பா முட்டாள் மாரி கேள்வி கேட்கிறவங்க தயவு செய்து இந்த காலத்துக்கு வந்து சேருங்க. உங்க ம். எல்லார் கையிலயுமே ஊடகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல ஜர்னலிஸ்ட் கையிலயும், பத்திரிக்கையாளர் கையிலயும் இருந்து உங்க கையில இருக்கு. ஸோ நீங்க நெனச்சா சரித்திரத்தையே மாத்தி எழுதலாம். ம். அத நீங்க சும்மா தொப்புள்ள தான் காட்டுனீ எதுக்கு? அதோட மட்டும் முடிச்சிடாதீங்க. அதோட நீங்க முடிச்சுட்டு, எங்கள வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க.